ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம டைரக்டர் மகிழ் திருமணி அவர்கள் செம்மையான எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அண்ட் அதில் விடாமுயற்சி படத்தை பற்றியும் அண்ட் அஜிசாரை பற்றியும் செம்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் நேற்று ஈவினிங்லேருந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அண்ட் விடாமுயற்சி படத்தை பற்றி சொன்னது என்னன்னா, விடாமுயற்சி ஒரு சாதாரண மனிதனை பற்றி தான். அவர் ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அண்ட் அவர்கிட்ட இருக்க லிமிடெட் பவர்ஸை வச்சு எப்படி ஃபைட் பண்ணுறாரு அப்படின்றதான். அண்ட் அஜிசார் நான் இதை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்பவே லைக் பண்ணாரு. ஆனால் அதை தான் அவருக்காக கரெக்டாக செஞ்சிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப யோசிச்சேன், அஜிசார் ஏன் என்ன மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நாம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கிற நேரம் இது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் டப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி படம் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அஜிசார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, மகி என்ன கண்மூடித்தனமா நம்பு அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பொருளை வச்சுதான் அதுக்கப்புறம் 10 நாள் ஷூட்டிங்க்கு போனோம். அதுக்கப்புறம் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. சரி, ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்னு. அதுக்கப்புறம் நான் அவரோட விஷயத்துல இருக்க விஷயத்தை நான் கரெக்டா நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு மகிழ் திருமணி அவர்கள் செம்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் அஜிசார் இந்த மாதிரி படத்தை தான் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அஜிசார் தான் பிரேக் டவுன் படத்தை மகிழ் திருமணி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி படத்தை எடுக்கலாம்னு சொன்னது. மகிழ் திருமணி அவர்கள் அஜிசாரோட விஷயம்ல இருந்து பார்த்து கரெக்டான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. பட் பொங்கலுக்கு எதிர்பார்த்த இந்த படம் ஜனவரி லாஸ்ட் வீக்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகிழ் திருமணியோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.